தொண்ணூத்தொரு மீனவன். இது வந்து எக்ஸ்போர்ட் கலவா. இந்த கலவா வந்து 350 ரூபா கிலோ போகும். ஒரு 1.5 கிலோ சைஸில் ஒரு மீன். இப்போ வந்துட்டு பாருங்கள், அடுத்து வந்து காட்டுறதை வந்துக்கிட்டு செங்கலவா. இந்த கலவா வந்துக்கிட்டு எப்படின்னு கேட்டால், இது வந்து கம்மியான ரேட்டு தான் போகும். அப்படின்னா 400 கிராமுக்கு மேலே ஒரு 180 ரூபா அந்த மாதிரி போகும். அதுக்கு கீழே உள்ள மீன் ஃபுல்லாக 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி சைஸ் பொடி சைஸ் பூரா கம்மியான ரேட்டுக்கு தான் போகும். இந்த மாதிரி மீன்களும் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். பொடி மீன் தான் அதிகமாக கிடைக்கும் எப்போவுமே. கறி மீன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எப்போவுமே வந்து தொழில் ஒரே மாதிரி இருக்காது. வந்துக்கிட்டு எப்படின்னா ஹையஸ்ட்டாகவும் இருக்கும், லோவாகவும் இருக்கும். அதான் அந்த மீனவருடைய எப்போவுமே நிலைப்பாடு தான். எப்போவுமே வந்துக்கிட்டு நம்ம 1000 ரூபா செலவழித்து போகிறோம், 5000 வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. 10,000 வந்துடும் சொல்ல முடியாது. 1000 ரூபா செலவழித்து போகிறோம், 1000 வரும், 200 வரும். ஆமாம், இந்த மீன் பார்த்திங்கன்னா குருவிலி உயிரோடு இருக்கு பாருங்க, துடிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த மீனும் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். நம்ம இது வந்து எப்படின்னா ஒரு கிலோ 1.5 கிலோ சைஸ் மீனெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போட்டு பிரியாணி வச்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள். ஆமாம், 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் மீனை வாங்கி முள் அப்படியே, இதில் வந்து மீன் முள் கம்மியாக இருக்கும், சதை அதிகமாக இருக்கும். இந்த மீனை வாங்கி என்ன செய்யணும்னா வெட்டி பொரிச்சிடணும். பொரிச்சிட்டு பிரியாணியில் போட்டு விட்டுணும். போட்டோம்னா சூப்பராக இருக்கும். மீன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். அடுத்தடுத்து நான் புது வீடியோ உங்களுக்கு போடுறேன்.